உம்முடைய வல்ல கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, நாம் இப்போதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளுகிறதான தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள் என்று இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவது இந்த தொற்கால், அதாவது தபித்தாளை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு நாம் இந்த நாளில் அந்த தேவ செய்தியை நாம் கேட்கலாம். பாருங்கள், இந்த தொற்கால் அவர்கள் இருந்த அந்த யோப்பா பட்டணம் என்பது எருசலேம் அந்த நகரத்திலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவிலே அந்த மத்திய தரைக்கடல், அந்த மத்திய தரைக்கடலின் ஒரு துறைமுக பட்டணமாய், ஹார்பர் சிட்டி, அந்த துறைமுக பட்டணம்தான் யோப்பா. அப்போ இந்த யோப்பா ஒரு துறைமுகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே தான் இந்த சகோதரி இருந்தார்கள். இவங்க பேர் தபித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அரேமிய மொழியிலே தபித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கிரேக்க மொழியிலே அவர்களுடைய பெயர் தொற்கால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டிற்குமே அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், தொற்கால் தபித்தாள் என்கிறதான அந்த அர்த்தம் என்னவென்றால் அழகிய மான் என்று சொல்லப்படுகிறதான ஒரு அர்த்தம். பாருங்கள், இவர்கள் என்ன செய்து கொண்டு வந்தார்கள் என்றால் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து வந்தார்கள். அல்லேலூயா. அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பேர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவங்க பேர் ஓகே, தபித்தாள் தொற்கால். இன்னொன்று சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்கு? அவங்க யார்? சீசி. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நம்மெல்லாம் ஆண்டவருடைய சீசர்களாகவும் சீசிகளாகவும் இருக்கிறோம். அப்படின்னா வேதாகமத்தில் தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசிகள் என்ற பெயர் இருக்கிறது. இன்னும் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருக்கிறது. அதுபோக சீசர்கள் என்ற பெயரும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி கட்டளையில் சொன்னார், நீங்கள் உலகமெல்லாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்னவாக்குங்கள்? சீசராக்குங்க. அல்லேலூயா. அப்போது நம்மெல்லாம் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நாம் எல்லாரும் யாரா? சீஷர்களாக இருக்கிறோம், டிசைபிளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த அன்றைக்கு எப்படி அந்த தபித்தாள் அல்லது அந்த தொற்கால் என்ற பெயருடையதான அந்த சீசி எப்படி நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்தார்களோ, அவர்கள் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரியாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களைப் போல நாமும் நற்கிரியைகளையும் நல்ல தர்மங்களையும் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த தொற்காலை குறித்து சொல்லும்போது பாருங்கள், அவங்க இந்த நற்கிரியைகள் என்பது வேறு, தர்மங்கள் என்பது வேறு. ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது தான் அது ஆண்டவருக்கு பிரியமான காரியமாய் செய்ய முடியும். அல்லேலூயா. பொதுவாக இன்றைக்கு சேரிட்டியை எல்லாரும் செய்கிறாங்க. சேரிட்டி என்பது, தர்மம் என்பது எல்லாருமே செய்கிறார்கள், எல்லாரையும் செய்கிறாங்க. இன்றைக்கி நிறைய தனியார் அமைப்புகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? இந்த சேரிட்டி காரியத்தை செய்கிறார்கள். ஏழைகளுக்கு எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் உதவி செய்கிறாங்களா? சபைக்கு வர்றவங்க தான் உதவி செய்கிறாங்களா? இல்லை, அநேகர் உதவி செய்கிறார்கள். நம்மை விட அதிகமாய் செய்கிறார்கள். ஏழைகளுக்கு செய்கிறார்கள், பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்கு என்னென்ன தேவைகளும் அதிகமாகி செய்கிறார்கள். சில செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் அவங்கெல்லாம் என்ன வைத்திருக்கிறார்கள்னா, அவங்க சம்பளத்திலே ஒரு பகுதியை, அவர்களுக்கு வருகிற ஒரு பகுதியை என்ன செய்கிறார்கள்? இப்படிப்பட்ட ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், அது சேரிட்டி, அது தர்மங்கள் செய்வது. ஆனால் இந்த நற்கிரியை என்பது அது விசேஷமானது. அல்லேலூயா.
அது இந்த நற்கிரியைகளை செய்வது என்பது அது எல்லாராலும் முடியாது, கர்த்தருடைய பிள்ளைகளால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. அதனால தான் அந்த சீசி நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்தார்கள். சிலர் நற்கிரியைகள் செய்வாங்க, ஆனால் தர்மங்கள் செய்ய மாட்டாங்க. சிலர் தர்மங்களை மாத்திரம் செய்வார்கள், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, நற்கிரியைகள் செய்ய மாட்டாங்க. பாருங்கள், இந்த ரெண்டும் சேர்ந்து செய்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். அதான் ஒரு சீசன் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டியது நற்கிரியைகளோடு என்ன செய்யணும், தர்மங்களையும் செய்யணும். இந்த அம்மாவுடைய வாழ்வில் இருந்தது, தபித்தாள் இந்த தொற்காலுடைய வாழ்வில் இருந்து அதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தின் 37வது வசனத்திலே வாசிக்கும்போது, அந்த ஸ்திரீ என்ன செய்து விட்டார்கள் என்றால், ஒரு நாள் மரணம் அடைந்து விட்டார்கள். பாருங்கள், அவர்களை செத்து போனார்கள், அவர்களை குளிப்பாட்டி அவர்களை மேல் வீட்டில் கிடத்தி வைத்திருந்தார்கள். அப்போ அந்த யோப்பா பட்டணம் என்பது லித்தா என்கிறதான ஊருக்கு பக்கத்தில் இருந்தபடினாலே அங்கே பேதுரு அந்த இடத்துல இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு பேதுரு? எங்கே இருக்கார்? லித்தாவில் இருக்கார். இந்த யோப்பா பக்கத்து ஊர். பேதுரு அங்கே இருக்கிறார். பேதுரு யாருன்னா ஒரு பெரிய அப்போஸ்தலன், அங்கே இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்னா, அந்த சீஷர்கள்லாம், அதாவது தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அவங்க என்ன செய்தாங்கன்னா, பேதுருவை உடனடியாக இங்கே வர வேண்டும் என்று சொல்லி 2 மனிதர்களை அனுப்பினார்கள். அப்போ பேதுரு உடனே அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சீசி என்ன செய்து விட்டார்கள், இறந்து போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே புறப்பட்டு போகிறார். பாருங்கள், எல்லாம் போன உடனே அங்கே அழைத்து கொண்டு போனாங்க. அங்கே அந்த 39வது வசனத்தில், அப்பொழுது விதவைகள் எல்லாரும், நல்லா கவனிங்க, அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அல்லேலூயா. இப்போ பேதுரு அங்கே போகிறார். யாரை பார்க்குறக்கு? இறந்து போனதான தொற்காலை பார்ப்பதற்காக போகிறார். போகும்போது அங்கே சில பேர் இருக்கிறாங்க. யார்? விதவைகள். அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன வெறும் சும்மா அவங்க நிற்கல, எவிடன்ஸோடு நிற்கிறாங்க. என்ன எவிடன்ஸ்? இந்த தொற்கால் உயிரோடு இருந்தபோது, தங்களோடு இருந்தபோது அவர்களுக்கு தைத்து கொடுத்ததான செய்து கொடுத்ததான அங்கிகளோடும் வஸ்திரங்களோடும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ பாருங்கள், இது அதுக்கப்புறம் பேதுரு ஜெபம் பண்ணி அந்த தபித்தாலை அந்த தொற்காலை உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, இங்கே இந்த தொற்கால் செய்த நற்கிரியைகளையும் அதோடு சேர்த்ததான தர்மங்களையும் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், ஒருவருக்கு ஒரு துணி தைத்து கொடுப்பது என்பது நற்கிரியை, இப்படி தானே? இன்னொருத்தருக்கு அது உதவியாக இருக்குது, இப்படி தானே? நீங்கள் காசு வாங்கினாலுமே தையல் தச்சு கொடுத்தீங்கன்னா அது என்ன தான்? உதவி தான். நீங்கள் சம்பளம் வாங்கினாலுமே ஒருத்தருக்கு வேலை செய்யும்போது அது என்னது? அது ஒரு நல்ல கிரியை தான். வாங்குகிற சம்பளத்துக்கு நல்ல வேலை செஞ்சால் அதுக்கு பேர் என்னது? நல்ல கிரியை தான். அநியாயம் பண்ணலையே, வாங்கின சம்பளத்துக்கு என்ன செஞ்சோம்? நல்ல வேலை செய்திருக்கிறோம். ஆனால் இந்த நற்கிரியை ப்ளஸ் என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நல்ல வேலை செஞ்சீங்க, ஆனால் என்ன வாங்கலை? நல்ல துணிகளெல்லாம் தைச்சு கொடுத்தீங்க, ஆனால் என்ன வாங்கலை? காசு வாங்கலை. அதுக்கு பேர் தான் என்னது? தர்மம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நற்கிரியைகள் நல்ல காரியங்களை செய்வது, அதோடு கூட அதை எப்படி செய்வது? தர்மமாய் செய்வது. ஆமே. அல்லேலூயா. அதற்கு இந்த சகோதரி, இந்த தபித்தாள், இந்த தொற்கால் என்னவாக இருக்கிறார்கள்? ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு. சரி, இன்றைக்கும் நாம் இப்படிப்பட்டதான நற்கிரியைகளோடு தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, இன்றைக்கு நற்கிரியைகள் என்று சொல்லும்போது அநேக காரியங்கள் இருக்கிறது. அப்போது அது நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் அநேக விஷயங்களை சொல்லலாம். இன்னும் பூமிக்குரிய வாழ்க்கையில் அநேக நற்கிரியைகள் இருக்கிறது. இப்படி பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அந்த சேரிட்டி ஒரு நற்கிரியை என்பதை குறித்து நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சில வசனங்களோடு அந்த நற்கிரியையும் நாமும் எப்படிப்பட்டவர்கள், அதான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, நற்கிரியைகளும் நாமும். அப்போ பாருங்கள், இந்த சேரிட்டி என்பது ஒரு நற்கிரியோடு சேர்ந்தது. கவனிங்க, அப்போது இதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது வாசிக்கலாம். நற்கிரியைகளும் நாமும் என்று சொல்லும்போது நம்மை குறித்த நற்கிரியைகளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது வேதம்
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது வாசிக்கலாம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே நாம் வாசிக்கிறோம், நற்கிரியைகளை செய்வதற்கு நாமும் நற்கிரியைகளும் என்று சொல்லும்போது, அப்போ நற்கிரியைகளுக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது, நாம் நற்கிரியைகள் செய்யவே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன செய்கிறாராம்? இந்த செய்கையாய் இருக்கிறோம்னா ஆண்டவர் செய்கிறதான அந்த கிரியை நம் மூலமாக நடைபெற வேண்டும். அல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், அதற்காகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், நம்ம வீடுகளில் அநேக பொருட்கள் இருக்கிறது. அதெல்லாம் இப்போ ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, ஒவ்வொரு பொருட்கள் நம்ம வீடுகளில் எவ்வளோ பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது, ஒவ்வொரு காரணம் இருக்கிறது, அதுக்கு ஒவ்வொரு பிரயோஜனங்கள் இருக்கிறது. அதுபோல் தேவ பிள்ளைகளாகிய நாம் படைக்கப்பட்டது எதற்காகவென்றால் நற்கிரியை செய்ய படைக்கப்பட்டோம். அல்லேலூயா. இப்போ நற்கிரியைகளும் நாமும் என்று சொல்லும்போது முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நான் படைக்கப்பட்டதே எதற்காக தான்? நற்கிரியைகள் செய்ய. அதோடு கூட சேர்த்து வரணும், தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். தேவன் நம்மிலே என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நாம் நற்கிரியைகளாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சிலர்லாம் பாருங்கள், அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செய்வாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்ய இருக்கிறாரோ அதை செய்கிறவர்களாக இருக்கணும். நம்ம விருப்பத்தின்படி நல்ல காரியங்கள் செய்வதில் தவறில்லை. ஆனால் தேவனை கொண்டு அவர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறதை நாம் என்ன செய்து விடக்கூடாது? தடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருடைய என்னவாக இருக்கிறோம்? செய்கையாக இருக்கிறோம். சில வேளைகளில் நம்மளை கொண்டு ஆண்டவர் சிலருக்கு உதவி செய்ய நினைப்பார். அப்போ நாம் அந்த இடத்துல நம்ம செய்கையாக இருக்கிறோம். சிலருக்கு நம்மை கொண்டு ஆண்டவர் சுவிசேஷத்தை கொண்டு போக, அது ஒரு நல்ல கிரியை தானே, அது மாதிரி செய்ய வைப்பார். அந்த இடத்துல நாம் அவருடைய செய்கையாக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், அதற்கென்றே நற்கிரியைகள் செய்ய நாம் படைக்கப்பட்டோம். நற்கிரியைகள் செய்ய தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக இந்த நற்கிரியைகளும் நாமும் என்று சொல்லும்போது தீத்து 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போது, தீத்து 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். அந்த 2வது பகுதியை வாசிங்க. சகலவிதமான நற்கிரியைகளையும் ஆயத்தமாயிருக்கவும். அல்லேலூயா. இப்போ நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 2வது நற்கிரியைகளை குறித்ததான 2வது காரியம் என்னன்னா, சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய நாம் எப்படி இருக்கணுமா? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆயத்தம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நற்கிரியை செய்வதற்கு நாம் எப்படி இருக்கணும்? ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா பாருங்கள், நம்ம அந்த முதல்ல வாசித்த அந்த வசனத்தை, அந்த முதல்ல பார்த்த அந்த பாயிண்ட்டோட இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நாம் எதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியைகள் செய்ய படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது இந்த நற்கிரியை செய்ய நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா பாருங்கள், இப்போது மிலிட்ரி மேன் இருக்கார், இந்த இதில் ஏர்ஃபோர்ஸில் இருக்கவங்க இருக்காங்க, இன்னும் இதில் இருக்கவங்க நேவியில் இருக்கிறவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்தந்த போர்களுக்காக என்ன செய்யப்பட்டவர்கள்? அவங்க அதுக்காக ட்ரெயின்ட் ஆனவங்க. அப்போது இப்போ ஒரு யுத்தம் வருது, நாட்டுக்கு எதிராக யுத்தம் வருது. அப்போ இந்த இராணுவத்தினரோ, இந்த கப்பல் படையில் இருக்கவங்க, இந்த விமானப்படையில் இருக்கவங்கெல்லாம், ஐயோ இப்போல்லாம் அந்த சண்டையை ஒன்றும் எங்களால் எதிர்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அதற்காக என்னவாக இருக்கணும்? எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அல்லேலூயா.
அங்கே கமாண்ட் அவங்களுக்கு வந்தாச்சுன்னா, அவங்களுக்கு அந்த இதிலெல்லாம் கேம்ப்லெல்லாம் இருக்கிற உங்களுக்கு அதான் அந்த கமாண்ட் வந்தாச்சுன்னா சரி, நான் ஷூ போட்டுக்கிட்டு இருக்கிறேன், சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் அங்கே இன்னும் சாப்பிடலை, இன்னும் அங்கே துணி மாற்றணும், அங்கே வீட்டுக்கு போயிட்டு வரணும், அந்த வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. அவர்கள் எப்போதும் என்னவாக இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். அதுபோல் நற்கிரியைகள் செய்ய நாம் எப்போதும் என்னவாக இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ அதுக்கு நேரம் இல்லை, இப்போ அதுக்கு சமயம் இல்லை, இப்போ அதற்கான தேவை இல்லை, அப்படி இல்லை. நம்ம எப்போவுமே, ஏன்னா நம்ம அதற்காக படைக்கப்பட்டு விட்டோம், அப்படி தானே? இப்போ இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், நமக்கு காற்று தருவதற்காக இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது தானே இல்லையா? இப்போ நமக்கு இந்த ஃபேன் ஆஃப் ஆகிருக்குன்னு வைங்க. இப்போ எனக்கு காற்று வேணும்னா நான் உடனே என்ன செய்வேன்? ஃபேன் ஆன் பண்ண உடனே அது என்ன செய்யணும்? அதுக்கு அது என்னவாக இருக்கணும்? ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இல்லையா? இல்லைண்ணா இப்போ என்னால் ஓட முடியாது, கரண்ட் இல்லைன்னா ஓடாது, அது வேறு விஷயம். இப்போ என்னால் ஓட முடியாது, நீ நினச்ச நேரத்துல எல்லாம் ஆன் பண்ணினா அப்படி இல்லை. தேவ பிள்ளைகளாய் நாம் நற்கிரியைகள் செய்ய என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நடத்தும் போது இந்த காரியத்தை செய்யணும், இவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்போ என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். அதுவும் இந்த தர்மங்கள் செய்ய நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். சில நேரங்களில் நம்ம அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நாம் என்ன செய்யணும்? ப்ரிப்பேர்டாக போகணும். ட்ரெயினில் போகிறோம், வெளியே போகிறோம், வரோம், யாராவது உதவி கேட்பாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் இயன்றதை செய்ய நாம் எப்படி இருக்கணும்? ஐயோ நான் பரிசு எடுத்துகிட்டு வரல, சில்லறை எடுத்துகிட்டு வரல, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அதுவும் உள்ளது இதோட. நற்கிரியைகள் சொல்லும்போது எல்லாமே இருக்கிறது. அப்போ இந்த தர்மம் செய்வதும் நற்கிரியை. அப்போ நம்ம அதற்கும் எப்படி இருக்கணும்? ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அடுத்தது நற்கிரியையும் நாமும் என்று சொல்லும்போது என்ன செய்யணுமா? வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ பாருங்க, நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கணும், நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி. அல்லேலூயா. கவனிங்க, இந்த நற்கிரியைகள் செய்வதில் நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம யோசிக்கலாம், என்ன இந்த நற்கிரியை செய்வதற்கு என்ன தகுதி வேண்டும்? இப்போ உதாரணமாக ஒரு சேரிட்டி பண்ணணும் அப்படின்னா கையில் பரிசில் பணம் இருந்தால் என்ன செஞ்சிடலாம்? பண்ணிடலாம், அப்படி தானே? ஆனால் பரிசில் பணம் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன செய்கிறது இல்லை. அதுக்கு காரணம் தகுதியாக்குவது எதுனா கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. அதை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஒரு தேவனுடைய மனுஷன் தேறினவனாக்குவதற்கு என்ன இருக்கிறது? வேத வாக்கியம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவனை எந்த நற்கிரியும் செய்ய அவனை வேத வாக்கியம் என்ன செய்கிறது? தகுதிப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த வேத வசனத்தின் அடிப்படையில், அந்த வேத வசனம் நமக்குள்ளே எவ்வளவு ஏறிக்கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அதனால் நற்கிரியை செய்வதற்கு பொருளாதாரம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தகுதி என்பது என்னதான்? வேத வசனத்தின்படி நாம் என்ன செய்யணும்? தேறினவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், வேத வசனத்தின்படி தேர நம்ம வளர வளர அது நம்ம என்ன செய்யும்? நல்ல கிரியைகள் செய்ய நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? அப்படி வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? நற்கிரியை செய்ய தகுதிப்பட வேண்டும். அதனால் நம்ம மற்ற காரியங்களை, இந்த உலக பிரகாரமான பொருளாதார விஷயங்களில் நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம வேதத்தை வாசித்த அந்த வாஞ்சை நமக்குள்ளே பெருக பெருக அது நிச்சயமாய் நம்மை அதற்கு தகுதியுள்ளவர்களாய் நம்மை உருவாக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இந்த தொற்கால், இந்த தபித்தாள் அவர்களை குறித்து வாசித்தோம். அவர்கள் பெரிய சீமாட்டி என்று சொல்லவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு ஒரு தொழில் தெரிந்தது. அதில் என்ன செய்தார்கள்? தைத்து விதவைகளுக்கு என்ன செய்தார்கள்? அப்போ நான் நினைக்கிறேன், அதாவது என்னுடைய நினைவு அங்கெல்லாம் சொல்லலை, இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க ஒரு சின்ன ஒரு டெய்லர், அப்படி தானே? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒருவேளை அவங்க டெய்லருங்கிறதுனால எல்லாருக்கும் ஃப்ரீயாக தைச்சி கொடுக்கல, அப்படி இருந்திருக்க முடியாது என்னுடைய நினைப்பின்படி. ஆனால் அவர்கள் யாருக்கு இலவசமாய் கொடுத்தார்கள்?
தேவையுள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நிறைய நேரங்களில் அந்த அந்த சேரிட்டி பண்ணணுன்னா நிறைய யோசிக்கிறோம். ஐயோ எனக்கு அவ்வளோ இருந்தால் அப்படி செஞ்சிடுவேன், இவ்வளோ இருந்தால் இப்படி செஞ்சிடுவேன். அப்படி இல்லை. வேதத்தின் அடிப்படையில் வேத வசனம் தான் நம்ம தகுதியுள்ளவனாக்கு. அதனால் நம்ம அதை பார்த்தோம் இதை பார்த்தோம். அப்போ இந்த சகோதரி பாருங்கள், தனக்கு இருந்தவற்றிலிருந்து என்ன செய்தார்கள். அல்லேலூயா. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அது போதும், அது போதும். அது 10 ரூபாயாக இருக்கலாம் அல்லது 1 ரூபாயாக இருக்கலாம், பரவாயில்ல. நம்மை வேத வசனம் தகுதிப்படுத்த வேண்டும். இந்த பொருளாதாரம் அல்ல நம்மை சேரிட்டி பண்ணுவதற்கு, நற்கிரியை செய்ய தகுதிப்படுத்துவது. நம்மை வேத வசனம் தகுதிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது நற்கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நம்ம இப்போ நற்கிரியை செய்கிறவர்கள் நாம் தான். அதற்காக படைக்கப்பட்டோம். நற்கிரியைகள் செய்ய நாம் ஆயத்தமாக இருக்கணும். நற்கிரியைகள் செய்ய நாம் வசனத்தின்படி தகுதியுள்ளவர்களாக இருக்கணும், வசனத்திலே தகுதியுள்ளவர்களாக இருக்கணும். அடுத்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நற்கிரியைகளில் நம்ம பெருகணும். ஏதோ ஒரு நாள் செய்தோம் அப்படி அல்ல, அதில் ஒவ்வொரு நாளும் ஏதோ கொஞ்சம் செய்தோம் அப்படி அல்ல, அதில் ஒரு பெருக்கம் வேண்டும். ஆமென். நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியும் என்ன செய்யணும்? பெருகணும்னா ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, மல்டிப்ளை. இப்போ 1 எத்தனை? 1 எத்தனை? 2 தானே. ஆனால் 2 × 2 4 மாறிடுது இல்லையா? பாருங்கள், இதுதான் பெருக்கல் என்பது. பெருகுவது. 2 வந்து 4 மாறணும். 4 வந்து எத்தனைவா மாறணும்? தப்பு. 4 பெருக்கல் 4. அல்லேலூயா. பார்த்தீங்களா, கணக்கில் எவ்வளோ வீக்காக இருக்கிறீங்க. 2 2ன்னு சொன்னோடனே ஈஸியாக சொல்லியாச்சு, 4. இப்போ 4 இந்த கூட்டல் இல்லை, பெருக்கல். கூட்டினீங்கன்னா எவ்வளோ தான் வரும்? 8 தான் வரும். அது ஆர்டினரி. ஆனால் 4 பெருக்கினா எவ்வளோ வரும்? அதுதான் இங்கே நற்கிரியைகளில் நம்ம என்ன செய்யணும்? கூட்டல் அல்ல, நற்கிரியைகளில் என்ன செய்யணும்? பெருகணும். அல்லேலூயா. அதே போல் தான் 8 8 போட்டால் கூட்டினீங்கன்னா 16 தான் வரும். ஆனால் பெருக்குனீங்கன்னா கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 8வது வாய்ப்பாடு சொல்கிறீங்களா? எவ்வளவு? 60. ஆமென். அப்போ பாருங்கள், 16 8 8 கூட்டினா 16, 8 8 பெருக்குனா எவ்வளவு? 64. பாருங்கள், இதுதான் பெருகுதல் என்பது. அப்போ அந்த நற்கிரியைகள் நாம் என்ன செய்யணும்? பெருக வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இதற்காக கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நமக்குள்ளே கிருபை பெருக செய்கிறார். இந்த நற்கிரியை பெருகணும்னா என்ன வரணும்? தேவனுடைய கிருபை பெருகும்போது, நான் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, பெருகும்போது சில நேரங்களில் நமக்குள்ளே வேறு காரியம் பெருக ஆரம்பிச்சிடும். அதனால் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பெருகும்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? நற்கிரியைகளில் பெருகிறோம். அல்லேலூயா. அப்படி நம் நற்கிரியைகளில் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கணும், அப்படியே பெருகி கொண்டே இருக்க வேண்டும். சரி, இப்போ இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நற்கிரியைகள் நாமன்னு சொல்லும்போது இப்படி நம்ம வந்துட்டோம். நற்கிரியைகள் செய்ய நம்ம படைக்கப்பட்டோம், நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாகிறோம், தகுதிப்படுத்தி விட்டோம், இன்னும் வசனத்தால் தகுதிப்படுகிறோம், இன்னும் நற்கிரியைகள் நம்மள பெருகுகிறது. இப்படி வரும்போது சூழ்நிலை ஒன்று வரும் பாருங்க. அது என்ன வாக்கிறோம்? நம்மளை வசனம் இருக்குது, வாசிங்கள். 2 ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். அல்லேலூயா. இந்த நற்கிரியைகளில் சோர்ந்து போகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நற்கிரியைகள் செய்கிறவங்களுக்கு என்ன வரும்?
வரும். அதனால தான் வசனம் எழுதியிருக்கு, சோர்ந்து போகாமல் என்ன செய்ய, நற்கிரியை செய்ய. பாருங்க, நம்ம உண்மையாகவே ஆண்டவருக்குள்ளாக இப்போ சொல்லியிருக்கிற அந்த வசனத்தின்படி நாம் சில நற்கிரியைகளை செய்யும்போது நமக்குள்ளே நிச்சயமாக சோர்வு வரும். ஏன்னா நம்ம செய்கிற நற்கிரியைகள் மூலமாக எல்லாரும் அப்படி பாராட்டி பேசுவாங்க, எல்லாம் புகழ்ந்து பேசுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ பாருங்கள், அதனால தான் நம் நற்கிரியைகள் செய்யும்போது வருகிற சோர்வுகளில் என்ன செய்து விடக்கூடாது. சிலர்லாம் பாருங்கள், நல்ல உற்சாகமாக செய்வாங்க, நல்ல கிரியைகளை செய்து கொண்டே இருப்பாங்க, இந்த சேரிட்டியில் நல்லா பண்ணுவாங்க. திடீர்னு வந்து ஏதாவது சோர்வு வந்துடும். சோர்வுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. மற்றவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அதை பெரிதாக எண்ண மாட்டார்கள், அது ஒன்று, அதில் சோர்வு வரும். சில நேரங்களில் நமக்கு செய்வதற்கான முதல்ல நான் அவளை செய்து கொண்டிருந்தேன், இப்போ அவளை செய்ய முடியல அப்படிங்கிறதான ஒரு இயலாமை நமக்குள்ளே பல விதங்களிலே வரும். அப்போ பாருங்கள், அப்போல்லாம் சோர்வு வந்துடும். இன்னும் இப்படி நான் நற்கிரியைகள் செய்தும் எனக்கு சோர்வு வருகிறதே அப்படிங்கும்போது நம்ம சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும், நற்கிரியை செய்யணும். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் நற்கிரியைகள் செய்யும்போது அது நமக்கு பரலோகத்தில் நித்திய ஜீவனாய் தரப்படும். ஹல்லேலூயா. அங்கே தான் மகிமை, அங்கே தான் கனம், அங்கே தான் என்ன கிடைக்கும், அழியாமை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நற்கிரியைகள் செய்ய செய்ய இந்த பூமியிலே அதற்கான மகிமையை எதிர்பார்க்க முடியாது, இந்த பூமியில் அதற்கான கனத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நித்திய ஜீவனிலே கர்த்தர் அவைகளை வைத்திருக்கிறார். அதனால் நம்ம சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளில் என்ன செய்ய வேண்டும், செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. இது ஸ்திரப்படுவது. முதல்ல நம்ம பார்த்தோம், நற்கிரியில் பெருகுவது என்பது வேற, நற்கிரியில் ஸ்திரப்படுவது. பாருங்க, இந்த சோர்வு நீங்கி நற்கிரியில் என்ன செய்வது, ஸ்திரப்படுவது, உறுதியாக இருப்பது, அதான் ஸ்திரப்படுவது. என்ன வந்தாலும் சரி, நான் செய்கிற இந்த கிரியைகளை, நல்ல கிரியைகளை என்ன செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன், அதான் ஸ்திரமானது. சொல்லுவாங்கள்ல, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டேங்கிறான், சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ பாருங்கள், அது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாது. அப்போது இந்த நற்கிரியைகளில் ஸ்திரப்படு என்று சொல்லி நமக்கு வேத வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது நம்ம நற்கிரியைகளில் என்ன செய்ய வேண்டும், ஸ்திரப்படணும், ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அதில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஏதோ ஒரு காலத்தில் செய்த, சில எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் ஒரு காலத்தில் என்னெல்லாம் செய்தோம் தெரியுமா, அப்படின்னா இப்போ என்ன இல்லை, அதில் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை, நம் நற்கிரியைகளை ஸ்திரம் உள்ளவர்களாக இருக்கணும், என்னாலும் செய்யணும், அதை மேலும் மேலும் பெருக்குகிறவர்கள் தான் இருக்கணுமே ஒழிய சோர்ந்து போய் அதில் அப்படியே உறுதி இல்லாதவர்களாய், அதில் அப்படியே தொய்வானவர்களாய் போய்விடக்கூடாது. நற்கிரியைகளில் ஸ்திரப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். நற்கிரியைகளும் நாமும் என்று சொல்லப்படுகிறதான இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால், வாசிக்கலாம். பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால் கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து, கவனிங்க, வாசிங்க, சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளும். அப்போது கவனிங்க, சகலவித நற்கிரியைகளையும் எப்படி நடப்பிக்கணுமா? இது ரொம்ப தேவ பிள்ளைகளாகி நமக்கு எல்லா நற்கிரியைகள் செய்து கொண்டிருக்கும் போதே அதில் ஒரு ஜாக்கிரதை வேண்டும். அல்லேலூயா. ஜாக்கிரதை அப்படின்னா என்ன? அதில் இப்போ சில வீடுகள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த நாய்கள் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய பங்களா வீடுகள் எல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாய் என்ன செய்யுது, வீட்டுக்குள்ளே இருக்குது, கவனமாக வாங்க. சில இடங்கள் எல்லாம் அப்படி தான். நம்ம அந்த நாய், அந்த பெரிய பங்களாவில் இருக்க நாயெல்லாம் சத்தம் போடாது தெரியுமா, இந்த தெரு நாய் தான் சும்மா வாழ்வாள்னு கத்தும். இந்த நாய்கள்லாம் அமைதியாக இருக்கும்.
நம்ம இந்த வீட்டில் நாய் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவோம். ஆனால் அப்புறம் விளைவுகள் என்ன ஆகுதுன்னு தெரியாது. அதனால தான் அவங்க என்ன வச்சிட்றாங்க, போர்டு வச்சிட்றாங்க, நாய்கள் ஜாக்கிரதை. அப்போ என்ன அர்த்தம்னா, நீயே இந்த போர்டை மீறி கவனம் சிதறி நீ கவனமாக இல்லாமல் கதவை திறந்து உள்ளே வந்து என்ன செஞ்சிடும், நாய் என்ன செஞ்சிடும். அது மாதிரி தான் இங்கே நற்கிரியைகளுக்கும் எப்படி இருக்கணுமா, அப்போ இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், அப்படி தானே. இப்போ நாய்கள் கடிச்சிரும்னு சொல்லி தான் ஜாக்கிரதைன்னு போர்டு வைக்கிறாங்க. அது மாதிரி தான் நற்கிரியிலும் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்குன்னா, இங்கேயும் கடிக்கிற மாதிரி ஏதோ பிரச்சனை வருது. சிலலாம் பாருங்கள், நற்கிரியைன்னு சொல்லி ஆண்டவரையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சிருவாங்க, அப்புறம் அவங்க வாழ்க்கையே மாறிடும். சிலர்லாம் நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், அங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராக் மாதிரி போயிடும். கவனிச்சிருக்கிறீங்களா? சிலர்லாம் அப்படி தான், நான் விதவைகளுக்கு உதவி செய்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அப்புறம் அவ்வளோதான். அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அப்புறம் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக மாறி அப்புறம் தொடர்புகள் வேறு மாதிரி மாறி அப்புறம் என்னவாயிரும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நற்கிரியை செய்யி, ஆனால் எப்படி இரு, ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நற்கிரியைகளிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், கவனமாக செய்யணும். அதில் பிசாசு அதில் நம்மளை வீழ்த்துவதற்கு என்ன வச்சுருப்பான், வலை வச்சுருப்பான். நம்ம நல்ல எண்ணத்தோடு தான் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அதை ரிசீவ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த நபர்கள் எப்படிப்பட்ட தன்மையுள்ளவர்களாக இருப்பார்கள்னு தெரியாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரம் நம்முடைய நினைவுகளையும் பிசாசு என்ன செய்து விடுவான், மாற்றி விடுவான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், அந்த அங்கே சொல்லியிருக்கிறது, ஜாக்கிரதையாய் நடப்பித்து நற்கிரியைகளை குறித்த நல்ல சாட்சி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நற்கிரியைகளை குறித்த நல்ல சாட்சி இருக்கணும். அவங்க உண்மையாகவே எதற்காக செய்கிறார்கள், உண்மையாகவே செய்கிறாங்க. சிலர்லாம் நல்ல கிரியை அப்படிங்கிற பேரில் வேறு ஏதாவது விஷமத்தரங்களே என்ன செய்வார்கள், செய்கிறவர்கள் இருப்பார்கள். அப்போ பாருங்கள், நல்ல சாட்சி. சரி, அடுத்தது பாருங்கள், மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். இந்த நற்கிரியில் என்ன செய்ய வேண்டுமா, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். வாசிக்கலாம். மத்தேயு 5:10 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்ம செய்கிற நற்கிரியைகளின் மூலமாக தேவன் பிதாவானவர், பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகள், நல்ல கிரியைகளிலும் யார் நாம மகிமைப்படணும், தேவனுடைய நாம மகிமைப்படணும். நம்ம பேர் பிரஸ்தாபத்திற்கு அல்ல, நமக்கு ஒரு பேர் வரணும். இன்னார் கொடுத்தார். சில இந்த முதலெல்லாம் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டியூப்லைட்டெல்லாம் சில அந்த கோயில்கள் எல்லாம் இருக்கும். நான் பார்த்தேன், என்னால் சொல்கிறேன் பாருங்க. இந்த டியூப்லைட்டை விட அதில் எழுதியிருக்கிற பேர் என்னவாக இருக்கும், பெருசாக இருக்கும். உபயம் இன்னார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பெரிய பேரை எழுதி வச்சுருப்பாங்க. பாருங்கள், அந்த டியூப்லைட் ஃபீஸ் போனாலும் அந்த பேர் என்ன செய்யாது, அந்த அளவுக்கு எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ அந்த டியூப்லைட்னால யாருக்கு பேர் வருது, புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம செய்கிற நற்கிரியைகளினால யார் மகிமைப்படணும்? ஆமாம், நம்ம பேரை போட்டோம், நம்ம படத்தை போட்டோம் அல்ல. நற்கிரியைகள் தேவநாமத்தை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு உதவிகளும், ஒவ்வொரு நல்ல கிரியைகளும், ஒவ்வொரு தருமங்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். அதனால் ஆண்டவர் மகிமைப்படுறாரா, அதுதான் வேணும். நமக்கல்ல பெயர் பிரஸ்தாபங்கள், ஆண்டவர் நாம மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, கடைசியாக ஒன்றை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். பிலிப்பியர் 1:5 நாம் வாசிக்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். அல்லேலூயா. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் முடிய நடத்துவார் என்று நம்பி. அல்லேலூயா. இப்போ நம்ம முதல் வசனத்தையும் இந்த வசனத்தையும் இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள்.
முதல்ல நம் நற்கிரியைகள் செய்வதற்காக என்ன செய்யப்பட்டோம்? படைக்கப்பட்டோம். பிதாவினுடைய செய்கையாக இருக்கிறோம். இப்போ பாருங்க, அதை தொடங்கினவர் என்னைக்கு வரைக்கும்? என்னைக்கு வரைக்கும்? இயேசு கிறிஸ்து என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யணும்? நற்கிரியைகள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதான் அந்த நற்கிரியைகளிலே நாம் முழுமை அடைகிறோம் என்று அர்த்தம். நற்கிரியைகளில் நம் முழுமை அடைகிறோம். பாருங்கள், அதற்காக நம்மை உண்டாக்கினார். அது முடியும், அதனுடைய அந்த டைமிங், அந்த வேலிடிட்டி என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு தான் முடியுது. அல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொருட்கள் எல்லாம், இந்த பொருட்களுக்கெல்லாம் ஒரு கேரண்டி அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு வாரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது வரைக்கும் என்ன செய்யும்? எப்படியாவது ஓடிடும். அப்படியே ஓடாமல் போனாலும் அதை கொடுத்து மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம்? சரி பண்ணிக்கலாம், அல்லது மாற்றி வாங்கிக்கலாம். அது மாதிரி தான் ஆண்டவர் இந்த நற்கிரியைகள் செய்வதற்கு நமக்கு ஒரு என்ன வைத்திருக்கிறார்? ஒரு காலக்கெடுவை வைத்திருக்கிறார். அது என்ன காலக்கெடுவுன்னா, இயேசு கிறிஸ்து என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு. அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம செய்தாதான் அந்த நற்கிரியைகளில் நாம் என்னவாகிறோம்? முழுமை அடைகிறோம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முழுமை அடைகிறோம். பாதியில் நிறுத்திட்டா நம்ம என்ன செஞ்சிடறோம்? அவ்வளோதான். அப்போ அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நாம் நற்கிரியைகள் செய்கிற நாம் என்ன செய்து கொண்டே இருக்கணும்? அது நடந்து கொண்டே இருக்கணும். அதனால தான் அங்கே வாசிக்கிறோம், தொடங்கினவர் அதை என்ன செய்வார்? அவருடைய நாள் வரை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நற்கிரியைகளும் நாமும் என்று சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தைகளை நாம் பார்த்தோம். பாருங்கள், நம்மிலே தொடங்கினார். ஆமேன். அவர் என்ன செய்வார்? அவருடைய நாள் பரியந்தம் நம்மிலே முடிய பண்ணுவார். அப்போ அதுக்கு இடைப்பட்ட காரியங்களை தான் நம்ம வாசித்தோம். அதற்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும், அதற்காக தகுதிப்படணும், அந்த நற்கிரியில் நம்ம பெருகணும், நற்கிரியில் சோர்ந்து போகக்கூடாது, நற்கிரியில் ஸ்திரப்படணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த நற்கிரியல் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தணும். இதெல்லாம் நாம் இந்த நற்கிரியைகள் செய்ய கர்த்தர் நம்மை படைத்தார். ஆமேன். அதை நாம் தொடர்ந்து செய்வோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆமேன், அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாள் மட்டும், இந்த கடைசி வசனத்தில் நாம் அதைத்தான் வாசித்தோம். நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் மட்டும் முடிய நடத்துவார் என்று நம்பி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜெபமனு ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ராஜா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நற்கிரியைகள் செய்ய நாம் படைக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம், ஓ ஆண்டவருடைய சீஷர்களாகிய இருக்கிற நாம் இந்த நற்கிரியைகள் செய்யவே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவருடைய நாள் மட்டும், ஆமென், இயேசு கிறிஸ்து நாள் மட்டும் நாம் இந்த நற்கிரியைகளிலே, ஆமென், ஒவ்வொரு நாளும் அதிலே, ஆமென், ஆயத்தமுள்ளவர்களாய், அதிலே பெருகுகிறவர்களாய், அதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாய், ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளிலே தியானித்து ஒவ்வொரு வசனத்தின் பிரகாரமாய் இந்த நற்கிரியைகளை நாம் செய்ய செய்ய செய்ய, ஓ ஹல்லேலூயா, தகுதியுள்ளவர்களாய், வசனத்தின்படி தகுதியுள்ளவர்களாய், ஓ செய்ய செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நற்கிரியைகள் என்பது ஏதோ புதிதாய் செய்ய வேண்டிய, ஏதோ ஒன்றுமில்லாதிலிருந்து எடுத்து செய்ய வேண்டிய காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி அது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு நற்கிரியைகள் செய்கிறதா இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். நம்முடைய செய்கைகள் அந்த தேவனுடைய செய்கையாக இருக்க வேண்டும். ஆமென். அன்றைக்கு அந்த தபித்தாள், அந்த துர்காள்
எப்படி தன்னுடைய வாழ்விலே தன்னால் இயன்றதை நற்கிரியைகளாக செய்தார்கள். ஆமென். அந்த விதவைகளுக்கு அவர்கள் தன்னால் இயன்றதை செய்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். நம்மால் உதவி தேவைப்படுகிற, நம்மால் நற்கிரியைகளை பெற்றுக்கொள்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். ஆமென். நற்கிரியைகள் என்று சொன்னாலே, தர்மங்கள் என்று சொன்னாலே ஏதோ வெறும் பணத்தை மட்டும் கொடுப்பதல்ல, வெறும் பொருளை மட்டும் கொடுப்பதல்ல, கூடவே இயேசுவை சொல்லுவது. ஆமென். இயேசுவின் நாமத்தை அவர்கள் மத்தியில் உயர்த்துவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தியானித்த வசனங்களின்படி நாம் நற்கிரியைகளை செய்ய, ஆமென், ஒவ்வொரு வசனங்களின்படி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்காக நற்கிரியைகள் செய்ய படைக்கப்பட்ட நாம், ஆமென், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்மிலே அந்த நற்கிரியை செய்ய தொடங்கினவர், செய்ய நம்மை அர்ப்பணித்து வாழ கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, அன்பு தகப்பனே, நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே நாளிலும் கர்த்தாவே, எங்கள் ஸ்தாபனத்தில் இந்த சேரிட்டி சண்டேவாக, தர்ம ஞாயிறாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே வைத்து, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் ஸ்தாபன ஊழியங்களின் மூலமாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து அவைகளை கேட்டு ஆண்டவரே, அவைகளுக்காக ஜெபிக்க, அவைகளுக்காக கொடுக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நற்கிரியைகளை குறித்து இந்த நாளிலே தியானித்தோம். நற்கிரியைகளும் நாங்களும் என்று சொல்லப்படுகிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் சில வசனங்களை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. நற்கிரியைகள் செய்ய நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதற்கு என்றே ஆண்டவரே அந்த நற்கிரியைகள் செய்கிற செய்கையாய் நாங்கள் இருக்கிறோம். அதை தொடங்கினவர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாள் மட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக அவைகள் ஆண்டவரே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி அவைகளிலே நாங்கள் பெருக வளர ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உறுதியாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சுகபலன் தந்து நடத்துவீராக ஆண்டவரே. சிலர் வர முடியவில்லை, வருகிறவர்களே ஆண்டவரே, வராதவர்களையும் வருகிற நாட்களிலே கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்டதான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல பலன் சுகம் தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்துள்ள கர்த்தருடைய பந்தியும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்தும். தேவ கிருபை பெருகட்டும். வல்லமையுள்ள கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.